கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 7வது அதிகாரம் 17வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 7:17 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லும். ஓ இயேசுவின் அன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி மலை யாலிகளுக்கெல்லாம் பெரியது, ஆகாயம் பூமி மலை யாலிகளுக்கெல்லாம் பெரியது. ஓ இயேசுவின் அன்பு அளவில்ல ஆனந்தத்தால் அகம் நிறைந்தது, ஆண்டவர் காரியங்கள் அதிகம் சிறந்தது, அன்றாடம் காலை மலைகளிலும் துதிக்க உயர்ந்தது, துதிக்க உயர்ந்தது, அன்றாடம் காலை மலைகளிலும் துதிக்க உயர்ந்தது, துதிக்க உயர்ந்தது. ஓ இயேசுவின் அன்பு சங்கட சமயங்களில் மங்கிய வாடுகிறேன், துங்கான இறங்குமென எங்கிய வாடுகிறேன், பங்கமில்லாமல் பதிலளிப்பேன் என்றதல் பாடுகிறேன், என்றதல் பாடுகிறேன், பங்கமில்லாமல் பதிலளிப்பேன் என்றதல் பாடுகிறேன், என்றதல் பாடுகிறேன். ஓ இயேசுவின் அன்பு இருளாம் பள்ளத்தாக்கேல் மருகிய நடந்தாலும் அரமந்த மேய்ப்பராய் அருகினில் இருப்பதாலும் கருணயம் எம்மை கரம் பிடித்து கர்த்தரை காப்பதாலும், கர்த்தரை காப்பதாலும், கருணயம் எம்மை கரம் பிடித்து கர்த்தரை காப்பதாலும், கர்த்தரை காப்பதாலும். ஓ இயேசுவின் அன்பு ரொம்ப பிரைட்டா இருக்கும். அந்த லைட்டு, இந்த லைட்டு போட ரொம்ப டார்க்கா இருக்கு. ரைட், தேங்க்யூ. குறையுள்ளோ நாளும் குறைவே இருக்கின்றீர், நிறைவாம் புல் தரையில் மெதுவாய் நடத்துகிறீர், இறைவனாம் இயேசு எல்லாவற்றாலும் திருப்தியாக்குகிறீர், திருப்தியாக்குகிறீர், இறைவனாம் இயேசு எல்லாவற்றாலும் திருப்தியாக்குகிறீர், திருப்தியாக்குகிறீர். ஓ இயேசுவின் அன்பு தேவனுடைய வீட்டில் சித்த பாடி துதிப்பேன், ஏக இதயமுடன் என்றும் அதை மதிப்பேன், ஆராதிக்க இரு கராமம் இயேசு. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், ஆராதிக்க இரு கராமம் இயேசு. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென். ஓ இயேசுவின் அன்பு இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் தி லார்ட், பாலசுந்தரி பிரைஸ் தி லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் தி லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 7வது அதிகாரம் 17வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எப்ராயிம் யூதாவை விட்டு பிரிந்த நாள் முதல் வாராத நாட்களை கர்த்தர் உன்மேலும் உன் சந்ததியின் மேலும் உன் பிதாவுடைய வம்சத்தின் மேலும் ஆசிரியா ராஜாவினாலே வர பண்ணுவார். இன்னைக்கு நம்ம பார்க்கறது பிதா. பிதாங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ஃபாதர். சரி, இதுக்கு எபிரேய வார்த்தை அப்பா இல்ல அப். ஏபி அப், பிதா. அம்மாக்கு எம், மதர் எம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவே அபா அப்படின்னு சொல்றாரு. அந்த அபாங்கிறது நீட்டி வாசிக்கிறது அந்த அப், ஏபி அப். இதுதான் எபிரேய வார்த்தை. இங்க பிதாவின் வீடு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த அப்ங்கிறது அது ஒன்றும் செய்ய முடியலம்மா, லைட்ல அடிக்கத்தான் செய்யுது.
சம் டெக்னிக்கல் எரர், யூ ஹேவ் டு அக்செப்ட். வாய்ஸ் கேட்கறதுல சந்தோஷமா கேள்வி. சரி, அப்ங்கிறதுக்கு ஃபாதருக்கும் அப், கிராண்ட் ஃபாதர் அப், மூதாதையர் ஏன்சிஸ்டர்ஸ் அப். குடும்ப உறவுக்கு உள்ள வார்த்தை அப்படின்னு போட்டிருக்காங்க. குடும்ப ஏமா இங்க லைட் இவ்வளவு பிரைட்டா இருக்கு பாத்தியா? அப்ப அதுல வந்து இல்ல கம்மி பண்ணணும். அதுல கம்மி அதுல கம்மி பண்ணலாம். அப்படிங்களா? இப்ப முடியுமா தெரியல. சரி, பிரைட்னஸ் குறைங்க. பிரைட்னஸ் குறைஞ்சிச்சுல? ஓகேயா? இந்த லைட் அது முந்தி வராது. இது போடுறது எப்படி இருக்கு? இது ரொம்ப டார்க் ஆச்சுமா. சரி, ஓகே. அப் ஃபாதர், ஏ மேல ஒரு கோடு, பி அப். அப் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே. அப்பாங்கிற இந்த உறவு, குடும்ப உறவு முதல் முறையாக நம்ம வேதத்துல எங்க பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஆதாம் ஏவாளை கிரியேட் பண்றாரு. கிரியேட் பண்ணிட்டு ஆதியாகமம் 2வது அதிகாரம் 24வது வசனத்துல இந்த உறவை நம்ம பார்க்கணும். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பன் தன் தாய், அப் எம், அம்மாக்கு எம், இ மேல ஒரு கோடு எம், எம், அப்பா அப், அம்மாக்கு எம், ரொம்ப ஈஸி, ரைட்? எம், இது குடும்ப உறவு. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே. இசைந்துங்கிறதுக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்துருக்கேன்னா, இது ஒரு மியூசிக்கல் டெர்மினாலஜி. இசைந்து ஒரு மியூசிக் போடும்போது பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஒரு கிட்டார், ட்ரம்ஸ் அடிச்சுட்டே இருப்பார். அப்போ ஃப்ளூட் சவுண்ட் வாசிக்க வேண்டியது. இந்த ஃப்ளூட் சவுண்ட் வரும்பொழுது இந்த ட்ரம் அடிக்கிறவர் குவைட் ஆயிடுறாரு. அப்புறம் ஒரு ஃபியூ செகண்ட் தான் நல்லா கிடைக்கும். ஃபியூ செகண்ட் வந்து அந்த ஃப்ளூட்டுடைய வாய்ஸ் வரும். அந்த ஃப்ளூட் முடிகிறதுக்கும் அந்த ட்ரம்ஸ் ஆரம்பிக்கும். இதெல்லாம் இசைந்து போகணும். இப்போ அந்த ஃப்ளூட் வாய்ஸ் இது நல்லா இருக்கலாமா? ஆமா, இட்ஸ் பெட்டர். ஆமா, அது போட்டு தான் கரெக்ட். அப்ப இந்த இசைந்துங்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கணவன் மனைவிங்கிறது 2 பேரும் டோட்டலா டிஃப்ரெண்ட் கேட்டகரி. கணவன் அதாவது மேல் ஃபீமேல் வச்சுக்கோங்க. ஆண்களுக்கு என்னைக்காவது நகையை பத்தி நினைப்போமா? நினைக்கவே மாட்டோம். ஒரு கல்யாணம் வீட்டுக்கு ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு அக்கா ஒரு பச்சை கலர் சேலை கட்டியிருக்கா. ஆனா சிவப்பு கலர்ல ஒரு கமல் போட்டிருக்கா. அவ இருதயத்துல என்ன ஏக்கம் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பச்சை கலர் சேலைக்கு ஒரு பச்சை கலர் கமல் போட்டிருந்தா எவ்வளவு எடுப்பா இருந்திருக்கும். என்கிட்ட இல்லையேங்கிற ஒரு இருதயத்தினுடைய வேதனை இருக்கும். ஆனா ஆண்களுக்கு அது இருக்கவே இருக்காது. சோ நம்ம பார்க்கறதுன்னா 2 டிஃபரெண்ட் கேட்டகரி. ஆண் வேற, பெண் வேற, அனாட்டமி வேற, திங்கிங் வேற. ஆனா எப்படி இருக்கணும்? இசைந்து இருக்கணும். ஒரு காமெடியான ஒரு காரியத்தை பிரதர் சுரேஷ் ராமச்சந்திரன் டீச்சிங்ல யோபுங்கிற கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் கேட்டுட்டு இருக்கேன். என்ன அருமையாக அது ஜோக்கா அந்த மேல் ஃபீமேல் வித்தியாசத்தை சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்றாரு, மனைவி பேர் தெரியாது, ஒரு கற்பனையில என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் மட்டும் இந்த பிசாசுடைய அசிஸ்டண்டாக சேரதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தான்னா நான் அந்த பிசாசுகிட்ட போய் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பிசாஸ் அண்ணா, நீங்க இந்த பிரச்சனையெல்லாம் யோபு மேல கொடுக்காதீங்க, அது வேஸ்ட். ஆனா மனைவி மேல கொடுங்க. இப்ப நீங்க கொடுத்தல 50% கொடுத்தாலே நம்ம யோபுவை காலி பண்ணிடலாம் அப்படின்னு. எப்படிப்பா அது முடியும் அப்படின்னு பிசாசு என்கிட்ட கேட்போம். அப்ப நான் சொல்லுவேன், மனைவிக்கு ஒரு பிரச்சனை வந்தானா புருஷன்கிட்ட சொல்லுவாளாம், யோ அரிக்கிறியா சொரிஞ்சு விடுன்னு வரான். அவன் உட்காந்து சொரிஞ்சிட்டே இருப்பானா. லேசா தூங்கிட்டா மண்டையில ஒரு போட்டு போடுவானா, ஒழுங்கா சொல்லிடா அப்படின்ட்டு. அப்புறம் எனக்கு கால்லாம் வலிக்குது, கொஞ்சம் வெந்நி எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. மனைவி சொல்றாங்க, இவரு குடுன்னு போய் வெந்நி எடுத்துட்டு வந்து காலை ஊத்துறாங்க. அப்படியே கொதிக்க கொதிக்க நினை ஊத்திட்டேலாம், நீ கொல்ல பார்த்துட்டேன்ட்டு அதுக்கு ஒரு ஏச்சி விடுமா. இப்படி ஏச்சி வாங்கி கடைசியில் எப்பா எனக்கு இந்த ஆண்டவர் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு விட்டு ஓடி இருப்பான்.
அப்படியே கற்பனை சொல்றாரு. இந்த மனைவியும் கணவனுங்கிறது ஒரு இசைந்து இருக்கிற ஒரு வாழ்க்கை. அப்படி இன்னொரு ஹைலைட் ஒன்று சொல்றாரு, எனக்கு தலை சுத்திருச்சு. ஆண்டவர் யோபுவை சில விஷயங்களுக்கு கண்டிக்கிறார். நீ இப்படி பேசுறது கூட இப்படி விஷயம், அதனால வாயை பத்திக்கிட்டார். ஃப்ரெண்ட்ஸை பயங்கரமா திட்டி விட்டுறாரு. ஆனா யாரை மட்டும் திட்டலை அப்படின்னு கேட்டீங்கன்னா மனைவியை மட்டும் திட்டலை. ஏன் திட்டலை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ஆன்சர் வச்சிருக்காரு. ஆண்டவருக்கு ஒரு பெண்ணை சிருஷ்டிக்கும் போது இப்படித்தான் அவர் நல்லா தெரியும். அதனால அந்த பெண் சொல்றது எல்லாரையும் கேட்டேன், நம்ம தானே உண்டாக்கணும், நம்ம உண்டாக்கணும் இப்படித்தான் இருக்கணும் நமக்கு தெரியும்ல, நம்ம எதுக்கு அந்த பொண்ணை திட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் சவுண்டை குறைச்சிருவாங்க. அப்ப இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு பேரையும் விட்டுட்டு நீ வரணும், இசைந்து இருக்கணும். சரி, இது முதல் குறிப்பா நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். ரெண்டாவது, இது ஒரு குடும்ப உறவுங்கிறதுக்கு நான் உங்களுக்கு வசனம் காட்டுறேன். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 11 வசனம், 32:11 யாக்கோபு என்ன சொல்றான், என் சகோதரனாகி ஏசாவின் கைக்கு என்னை தப்புவையும், அவன் என்னையும் பிள்ளை தாய், என்னங்கிறத அப்பா தாய் முறியடிப்பான். அப்ப இது ஒரு குடும்பத்தை சொல்ற வார்த்தையும் இந்த நம்ம பார்க்கிறோம். சரி, யோபு என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோபு 17வது அதிகாரம் 14 வசனம், அழிவை பார்த்து நீ எனக்கு தகப்பன் என்றேன், புழுவை பார்த்து நீ எனக்கு தாய் என்றேன். அப்ப யோபு புழுவை பார்த்து, அழிவு டிஸ்ட்ரக்ஷனை பார்த்து காட்டுறவங்களுக்கு இவரைய வார்த்தை மேல ஒரு கோடு மதர். அப்ப யோபு ஒரு ஊமையாக சொல்றார். எப்படி சொல்றாருன்னா, அழிவுங்கிறது என்னுடைய புழுங்கிறது என்னுடைய தாய், என் சகோதரி. அப்ப குடும்பத்துக்கு எல்லாம் வச்சாங்க. ஒரு குடும்ப உறவர் ஒரு ஊமையாக சொல்கிறார். தாய் தகப்பன் ரெண்டு பேரையும் அடுத்து ஒரு வசனத்தில் உங்களுக்கு காட்டுறேன். லேவியராகமம் 17வது அதிகாரம் 14 17 14 சரி, லேவியராகமம் 19:3 உங்களில் அவன் தன் தாய் தன் தகப்பனுக்கு பயந்திருக்கவும். இந்த பயங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெவரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பய பக்தி. அதான் தாய் தகப்பன். ஆதியாகமம் 28வது அதிகாரம் இன்னொரு ஆங்கிள் சொல்றார். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 13 அதற்கு மேலாக கர்த்தர் என்று நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாம். நான் சொன்னேன், இது ஆப்ங்கிறது இது யாரெல்லாம் அதுக்கு உள்ள வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பா ரியல் ஃபாதர், அப்புறம் கிராண்ட் ஃபாதர். இங்க பார்க்கறது கிராண்ட் ஃபாதர். பார்த்தீங்களா? அவ எபிரேய வார்த்தை நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு உறவுக்குள்ளும் இந்த ஆப் தான் வருது. அப்பாவுக்கும் ஆப் தான், தாத்தாக்கும் ஆப் தான். இங்க நம்ம பார்க்கிற கர்த்தர் நின்று உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன். இல்ல, ஈசாக்கு தான் ரியல் ஃபாதர். தாத்தா என்ன சொல்றாரு, தகப்பனா சொல்றாரு. நம்ம பார்க்கறது ஆப். சரி, அடுத்த வார்த்தையை நம்ம கற்றுக்கொள்வோம். அடுத்த வார்த்தை என்னன்னு உங்களுக்கு சொல்லிட்டு அப்புறம் வசனத்துக்குள்ள வருது. எசாயா 7வது அதிகாரம் 14வது வசனத்தை பார்க்கிறோம். 7:14 சரி 17 தகப்பன் வீடு பாருங்க,
எப்ராயிம் யூதாவை விட்டு பிரிந்த நாள் முதல் வராத நாட்களை கர்த்தர் உன்மேலும் உன் பிதாவினுடைய வம்சத்தின் மேலும். இந்த பிதாவின் வம்சம் அப்படின்னு இருக்குது. ஆனா இங்கிலீஷ் பைபிள் என்ன ஃபாதர்ஸ் ஹவுஸ். ஹவுஸ்ங்கிறதுக்கு பேட் பேட் காட்டுறேன். BAYIT பைட் ஹவுஸ். BAYIT பைட் ஹவுஸ்ங்கிறதுக்கு பெத் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். வீடு, அது கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு வீடு. ஆனா இது வம்சத்தை பார்க்கறதுனால இதுக்கு ஒரு வித்தியாசமாக யூஸ் பண்ணுறது பைட். இந்த பைட்டை நான் உங்களுக்கு எங்க காமிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் 12வது அதிகாரம். பஸ்கா ஆடு பலியாகணும். அப்ப இந்த பைட்ங்கிற ஒரு வார்த்தையை எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 12வது அதிகாரம் 3வது. நீங்கள் இஸ்ரேல் சபை யாவரையும் நோக்கி இந்த மாதம் 10ஆம் தேதி வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக. வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அப்படின்னா இந்த சாதாரண ஒரு வீடு கிடையாது. அந்த வீட்டுக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களை எண்ணி நம்பர் போட்டு கொண்டு பைட். இத வம்சமாக நம்ம பார்க்கிறோம். வம்சம் யாத்ராகமம் 6வது அதிகாரம் 25வது வசனம். 6:25. ஆரோனின் குமாரனாகிய எலியேசர் புத்திரனுடைய குமார்த்தியில் ஒருவரை விவாகம் பண்ணினான். அவன் அவனுக்கு பினகாஸை பெற்றான். அவரவர் வம்சத்தின்படியே லேவியருடைய பிதாக்கள். லேவியருடைய பிதா. இந்த லேவியர்கள்ங்கிற ஃபுல்லுக்கு ஆப். சரி, இந்த பினாகாஸ் யார் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். பினாகாஸை பெற்றான். அந்த பினாகாஸை குறித்து நான் ஒரு சின்ன ஒரு காரியத்தை காட்டுறேன். என்னாகும் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு ஸ்பெஷல் ஒரு பவர் உள்ள ஒரு மனிதன், ஒரு வைராக்கியம் உள்ள மனிதன். என்னாகமும் 25வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரர் சபையார் அனைவரும் ஆசாரிப்பு கூட வாசல் முன்பாக அழுது கொண்டு நிற்கையிலே. மோசே ஏன் அழுகிறார் சொல்லுங்க? உள்ள ஒரு பாவம் நடந்துட்டு. மோசையை குறித்து ஆண்டவர் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு. மோசையை போல ஒரு சாந்த குணம் உள்ள மனிதன் நான் பார்க்கலன்னு. அவர் இந்த சாந்த குணத்தை இங்க அவர் ப்ரூவ் பண்றாருங்க. பிரச்சனை நடக்குது, அழுதுகிட்டு இருக்காரு. இஸ்ரேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியான ஸ்திரீயை தன் சகோதரத்தில் அழைத்துக் கொண்டு வந்தான். அதை ஆசாரியனுடைய ஆரோனின் குமாரனை எலியாசர் மகன் பினகாஸ் கண்டபொழுது அவன் ஒரு நடு சபையிலே இருந்து எடுத்து ஒரு ஈட்டியை தன் கையில பிடித்து எல்லாருக்கும் முன்னாடி, அவங்க ஒரு தவறான ஊர்ல இருக்காங்க, அந்த உள்ள போறான், அந்த ஈட்டை எடுத்து ஒரு குத்துறான். அது குத்துற போது மேல இருக்கிற அந்த இஸ்ரேல் வாழ்த்த பய மேல விழுந்து அந்த பொண்ணு மேல சாயங்கின உள்ள போய் ஒரு சாண்ட்விச் மாதிரி அடிச்சிருச்சு. இத மாதிரி அந்த அளவுக்கு ஒரு வைராக்கியமான பினாகாஸ். அப்பொழுது இஸ்ரேல் வாதை நின்று போச்சு. ஆண்டவர் சொல்றாரு 16வது வசனம், நான் என் எரிச்சலிலே இஸ்ரவேல் நிர்மூலமாகாதபடிக்கு ஆரோனின் குமாரனாகிய எலியாசார் மகன் நம்மளுக்கு பினாகாஸ் என் நிமித்தமாக நடுவில் பக்தி வரையத்தை காட்டினால அவனுக்கு என்ன செய்யறான்? என்னுடைய உடன்படிக்கையை காட்டுகிறேன், சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளை எடுக்கிறேன். ஸோ இந்த சந்திதியில தான் நித்திய ஆசாரியுடைய உங்களுக்கு வருதுங்கிறேன். சரி, நம்ம லாங்குவேஜை பார்த்தாச்சு. இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். உபாகமம் 32வது அதிகாரம் 7. பூர்வ நாட்களிலே நினை, தலைமுறை தலைமுறையாக சென்ற வருங்களே கவனிப்பார், உன் தகப்பனை கேள். தகப்பன்கிறதுனா தாத்தாவா இருக்கலாம், முப்பாட்டனாரா இருக்கலாம், யாருனாலும் இருக்கலாம். அவங்கள தான் நம்ம பார்க்குறோம்.
ஃபோர் ஃபாதர், கிராண்ட் ஃபாதர், ஃபோர் ஃபாதர், நீ அவங்கள கேட்டுக்கோ அப்படிங்கிறார். சரி, லாங்குவேஜ் பார்த்தாச்சு. அடுத்து வாசனத்துக்குள்ள வருகிறோம். ஏசாயா 7வது அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம தியானிக்கிறோம். முதல்ல ஆண்டவர் என்ன ஆசிரியா ராஜாவை வர பண்ணுவேங்கிற. சரி, வசனத்தை நம்ம வாசிப்போம். அந்த ஆழத்தை நம்ம புரிந்து கொள்ள போகிறோம். ஏசாயா 7வது அதிகாரம் 17வது வசனத்துல, இப்பிராயிம் யூதாவை விட்டு பிரிந்த நாள் முதல் வராத நாட்கள் கர்த்தர் உன்மேலும் உன் சந்ததி மேலும் உன் பிதாவின் வம்சத்தினாலே ஆசிரியாவின் ராஜாவை வரவும். ஆசிரியாவின் ராஜாவினாலே வரவும். இப்ப நமக்கு எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. சரிங்க, நான் ஒரு சர்ஜன். எங்களுடைய முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னா ஒரு சர்ஜிக்கல் ஹேண்டில், ஒரு நைஃப். அதை வச்சு நான் ஓப்பன் பண்ணேன். நான் ஆர்த்தோபேடிக் சர்ஜனாக இருக்கனால இந்த எலும்பு கெட்டு போயிடும். அது பேர் ஆஸ்டியோமைலைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு புண்ணு ஆறாமல் இருக்குது, மாச கணக்கில் இருக்குது, அது விரலே நல்லா புஷ்ஷுன்னு வீங்கி போயிருக்குது. எவ்வளோ நாளாக இருக்குது சார்? அது 1 வருஷமா இருக்குது சார், 6 மாசமா இருக்குதுன்னா என் மண்டையில் வந்துடும் ஆஸ்டியோமைலைட்டிஸ். எக்ஸ்ரே எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்கேன். அது பேர் போன் நிபுலர். அந்த ஒரு போன் நிபுலர் வச்சு நான் எத்தனையோ எலும்புகளை கரெக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வேற எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. இந்த எலும்புகளை மட்டும்தான் கரெக்டாக கடிச்சு எடுத்து விடுறேன். அதுபோல இங்க ஆண்டவர் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்கிறார். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேரு ஆசிரியா ராஜா. எதற்காக இவங்களை யூஸ் பண்ணுவார் அப்படிங்கறத நம்ம பார்க்கப்படும். எதற்காக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ராஜாக்களை யூஸ் பண்ணுவார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சகரியா எடுத்துக்கொள்ளுங்க, 1வது அதிகாரம் 18வது வசனம். 1:18. நான் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 4 கொம்புகளை கண்டேன். இந்த 4 கொம்புகள் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கொம்பு இன்னொரு கொம்பை அடிக்கும். அது என்ன சொல்லுங்க? இப்போ ஒரு கொம்பு, 4 கொம்பு. இப்ப முதல்ல பார்க்க போறோம் தானியேல் 5வது அதிகாரம் 1 வசனம். தானியேல் 5:1. இங்க ஒரு கொம்பை காட்டுறேன். அந்த கொம்பு பேர் என்ன? பெல்தாசார். இந்த பெல்தாசாரை எதுக்காக ஆண்டவர் உண்டு பண்ணினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் மக்கள் பாவத்தில் இருக்காங்க. எரேமியா தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, நீங்க 70 வருஷம் சிறையில் இருப்பீங்க. 70 வருஷம் முடிஞ்ச உடனே நீங்க வெளியே வருவீங்க. அப்ப ஆண்டவர் ஒரு கொம்பை பிடிக்கிறார். அந்த கொம்பு பேரு பெல்சாத்சார். இந்த பெல்சாத்சாருடைய கரத்துல கொடுத்துட்டாரு. அந்த நேரத்துல இந்த பெல்சாத்சார் ரொம்ப மோசமா நடக்கிறான். விக்கிரகங்களெல்லாம் புகழ்றான். ஆண்டவருக்கு மகிமையே கொடுக்கல. ஆண்டவர் பார்த்தாரு, நீ சரியில்லப்பா, இன்னொரு கொம்பை கொண்டாடுறாரு. அந்த கொம்பு இந்த கொம்பை ஒரு ஆடி அடிச்சு காலி பண்ணு பாருங்க. அது 2வது கொம்பை உங்களுக்கு காட்டுறேன். அது 5வது அதிகாரம் 30வது வசனம். அன்று ராத்திரியிலே கல்தேய ராஜாவாகிய பெல்சாத்சார் கொலை செய்யப்பட்டான். மீதியனாகிய தரியு. 2வது கொம்பு பேரு தரியு. அப்ப ஆண்டவர் ஒரு புரியுதா உங்களுக்கு? அப்பா இது வசனத்தை கேள்விப்பா. நான் என்னத்தை சொல்லி கொடுத்துருக்கேன், என்னத்தை டைப் பண்ணிட்டு இருக்கேன். ஏமா பாலசுந்தரி, நான் சொல்றதை கொடுத்து நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். மேட்டரை போய் எழுதிட்டு இதெல்லாம் தேவையாமா? ஐ டோன்ட் லைக் திஸ். வசனத்தை எழுது, டோன்ட் டிஸ்ட்ராக்ட் மீ. சரி, 5வது அதிகாரம் 31 வசனம். மீதியனாகிய தரியு. அப்ப 2வது கொம்பு தரியு. இந்த தரிவை ஆண்டவர் யூஸ் பண்ணுவாரு. அந்த தரியை காலி பண்றதுக்கு அடுத்தது கொண்டு வருவார். சரி, இதை எப்படி யூஸ் பண்ணனார் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டப்படுறேன். இந்த வெப்பன் 1 சாமுவேல் 23வது அதிகாரம் 27வது வசனம். 23, 27. இங்க பாருங்க, ஒரு எதிரி வர அந்த கொம்பை ஆண்டவர் நீக்கிறார். இப்ப தாவீது மாமனார் ஆகிய சவுலுக்கு பயந்து ஓடிட்டு இருக்க. நீ கொஞ்ச நேரத்தில் பிடிச்சிருவார். அப்ப ஆண்டவர் ஒரு கொம்பை அனுப்புறாரு. யார் மேல? தாவீது மேல கிடையாது.
யார் மேல அனுப்புறாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சவுல் மேல. இப்ப சவுலுக்கு ஒரு நியூஸ் வருது, அந்த கொம்பு எங்களை அடிக்க வருதுன்னு ஆளுநர் அடிச்சு ஓடிய போயிடலாம். வந்தது யாரை பிடிக்க? தாவீத. ஆனா அந்த நேரத்தில் தாவீத அங்கிருந்து நகற்றுறதுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா 1 சாமுவேல் 23வது அதிகாரம் 26 சவுல் மலையில இந்த பக்கத்திலும் தாவீது மலையில இந்த பக்கம். சவுலுக்கு தப்பி வர தாவீது தீர்க்கும்போது வளைந்து பிடிக்கிற அளவு கிட்ட வந்துட்டாங்க. அந்த சமயத்திலே ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து, நீ சீக்கிரமாகவும் பெலிஸ்தியர் தேசத்தின் மேல் படையெடுக்க வந்திருக்கிறார்கள். பெலிஸ்தியர் வந்திருக்காங்கன்னு உடனே ஆண்டவர் ஒரு கொம்பு அனுப்புகிறார். யார் அடிக்கிறது? சவுல. அந்த நியூஸ் வந்தோடனே அவன் அலறடிச்சு ஓடி போயிட்டான். இதை நீங்க இன்னும் நல்லா புரிந்து கொள்ளணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எரேமியா 27வது அதிகாரம் 6வது வசனம். 27:6 இப்பொழுதும் நான் என் தேசங்களை எல்லாம் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சார் என்பாம். என் ஊழியக்காரன் நேபுகாத்நேச்சார். அந்த கொம்புக்கு ஆண்டவர் ஒரு அழகான பேர் கொடுக்கிறார், என் ஊழியக்காரன். உங்களுக்கு தலை சுத்திரும், என்னையா இதையே அப்படியா ஊழியக்காரனாமான்ட்டு. ஒரு தடவை சொல்லல, 3 முறை சொல்றாரு. இதே வசனம் எரேமியா 25:9. இதோ நான் வடக்கே இருந்து சகல வம்சங்களையும் என் ஊழியக்காரனை நேபுகாத்நேச்சார் பாபிலோன். என் ஊழியக்காரன் சொல்றாரா? 43:10 பாருங்க. 43:10 அவர்களுக்கு இதோ என் ஊழியக்காரனாக நேபுகாத்நேச்சார் பாபிலோன். இப்ப ஆண்டவர் வந்து ஒரு ராஜாவை எழுப்புகிறார். அந்த ராஜாவை ஊழியக்காரன் சொல்றாரு. ஏன் ஊழியக்காரன் அப்படின்னு சொல்றான்னு கேட்டீங்கன்னா, அவன் ஆண்டவர் சொல்றதை கேட்பான். இஸ்ரேல் மக்கள் கேட்க மாட்டாங்க. சரி, ஃபர்ஸ்ட் இந்த ஆசிரியன்னா யார் அப்படின்னு பார்ப்போம். ஆசிரியன் யார்? ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிற அவனை ஒரு வெப்பனாக காட்டுறோன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். இதை இன்னும் கன்ஃபார்ம் பண்றதுக்கு அடுத்த ஒரு வசனத்தை காட்டுறேன். ஏசாயா 10வது அதிகாரம் 5வது வசனம். என் கோபத்தின் கோலாகிய ஆசிரியனுக்கு ஐயோ. கோபத்தின் கோல் அப்படின்னா ஆண்டவருக்கு இஸ்ரேல் மக்கள் அவரை விட்டு தூரமா போய் விக்கிரத்தை போய் விக்கிரத்தை சேவிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அசிரியன் அனுப்புறார். அவன் என்ன செய்யறான்னா, இந்த ஜனங்களை சூறையாடுறான், மிதிக்கிறான், அப்படி கட்டளை கொடுக்கிறான். அப்படி ஒரு கட்டளையை கொடுத்தா அவன் செய்வான். அதனாலதான் ஆண்டவர் வந்து கோபத்தின் என் கோல் வெப்பன் கட்டளை கொடுத்தேங்கிறார். இது இன்னும் புரிகிறதுக்கு ஏசாயா 36வது அதிகாரம் 1 வசனம். எசேக்கியா ராஜா அரசாண்ட 14ஆம் வருஷத்திலே ஆசிரியா ராஜாவானிய சனகரிப் யூதாவுக்கு விரோதமாக சகலப்பட்டில் வந்து அவளை பிடித்துக் கொண்டார். ஆண்டவர் அங்கிருந்து அனுப்புவார். ஆசிரியா ராஜாவை அனுப்புவாரு. அவனை கோபத்தின் கோலுங்கிறாரு, அவன் கொம்புங்கிறாரு. வருவான், அடிப்பான், போயிடுவான். சரி, ஆண்டவரை நெகேமியா எப்படி பார்க்கிறார் அப்படின்னு நான் பார்த்து முடிக்க போறேன். நெகேமியா 9வது அதிகாரம் 32வது 9:32 பக்கம் 6:16 இப்பொழுதும் உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற வல்லமையும் பயங்கரமுள்ள மகா தேவனாகிய எங்கள் தேவனே. என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீ விக்கிரத்தை போக்கூடாது, நான் ஒரு எரிச்சல் உள்ள தேவனுங்கிறார். இவங்க விக்கிரத்தை போகும்போது ஆண்டவருக்கு கோபம் வரும். கோபம் வரலைன்னா அவர் பவர்லெஸ் காட். அந்த கோபத்தினால்தான் இவரை நெகேமியா அப்படிதான் பார்க்கிறார். ஆசிரியா ராஜா அசிரியா ராஜாவின் நாட்களிலே முதற்கொண்டு இந்நாள் வரை எங்களுக்கும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களுக்கும் எங்கள் ஆசாரியர்களுக்கும் எங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் எங்கள் பிதாக்களுக்கும் உம்முடைய ஜனங்கள் அனைவருக்கும் நேரிட்ட சகல வருத்தத்தையும் உமக்கு முன்பாக அற்பமாக காணப்படாது. எங்களுக்கு நேரிட பண்ணின நீர் நீதி உள்ளவர், நீர் உண்மையின் நாங்களோ ஆகாமி என்ன அருமையாக சொல்றேன். இதுதாங்க மேட்ரு.
அப்ப ஆண்டவர் இவங்களுடைய சந்ததியை கரெக்ட் பண்றதுக்கு ஒரு தண்டாயுதத்தை அனுப்புறார். திரும்ப அந்த வசனத்தை வாசிச்சு நம்ம அந்த செய்தியை முடிக்கிறோம். ஏசாயா 7வது அதிகாரம் அந்நாட்களில் இவங்கெல்லாம் ஒரு சிறைப்பட்டு போறதுக்கு முன்னாடி தீர்க்கதரிசனமா சொல்றோம். இதுதான் ஒரு நாள் வரும், அந்த நாள் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்ராயிம் யூதாவை விட்டு பிரிந்த நாள் முதல் வராத நாட்களை கர்த்தர் உன்மேலும் உன் ஞானத்தின் மேலும் உன் பிதாக்கள் மனசிலும் ஆசிரியா ராஜாவினாலே வர பண்ணுவார். ஜெபிச்சு பண்ணிப்போமா. மகா இரக்கமும் கருவேமல்ல பிதாவே துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவருக்கு எதிரிகளை ஒரு கொம்பாக பார்க்கிறார், ஒரு ஆயுதமாக தண்டாயுதமாக பார்த்து தன் பிள்ளைகளை கரெக்ட் பண்றது ஒரு ஆழமான செய்தியை ஆவியானவர்களுக்கு தந்ததுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.